நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருங்கள் என்று இந்த சஹாபாக்களுக்கு ஊட்டிய சமாதான வாழ்க்கை தான், சமத்துவ வாழ்க்கை தான், சாந்தமான தன்மைகள் தான் இன்று வரை சஹாபாக்களோடு தொடர்ந்து நம்மோடு வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பைஅத் செய்யும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய கரங்கள் பெருமானாருடைய கரங்களிலே வைக்கப்படுகின்ற நேரத்திலே அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா யஸ்ரிக்ன வலா யஸ்னீன, நாங்கள் திருட மாட்டோம் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நாங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டோம் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நாங்கள் ஒரு பொழுதும் ஒரு உயிரை வீணாக கொள்ள மாட்டோம் என்று சத்தியமிட்டு பெருமானாருடைய கரங்களிலே ஈமான் கொண்டவர்கள் தான் சஹாபாக்கள். எதற்கு பெருமானார் இப்படி சத்தியம் வாங்கினார்கள்? ஒரு காலமும் ஒரு மூமினின் மூலமாக அடுத்தவர்களுக்கு எந்த இடைஞ்சல்களும் வந்து விடக்கூடாது. அடுத்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புஹ்தானுன், யாரையும் இட்டுக்கட்ட கூடாது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்திலே சத்தியமிட்டு வாங்கினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நிலைமைகளை நாம் பார்க்கின்ற நேரத்திலே இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே தொப்பி போட்டிருந்தால் தாடி வைத்திருந்தால் பாகிஸ்தானின் தீவிரவாதிகள் என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் தீவிரவாதிகள், அவர்கள் பயங்கரவாதிகள் என்றெல்லாம் சித்தரிக்கின்ற இன்றைய காலகட்டங்களை கொஞ்சம் யோசித்து நாம் செயல்பட வேண்டியவைகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு இவர்கள் செய்யக்கூடியவைகள் அனைத்துமே குரோதத்தை தான் அவர்கள் உருவாக்குகிறார்கள், விரோதத்தை உருவாக்குகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே சத்தியம் வாங்கினார்கள் அல்லவா, விபச்சாரம் செய்ய மாட்டேன், நான் இணை வைக்க மாட்டேன், நான் திருட மாட்டேன், அநியாயமாக யாரையும் கொலை செய்ய மாட்டேன் என்றெல்லாம் சத்தியம் வாங்கியது ஒரு தனி மனிதனுக்கு உண்டான குற்றங்கள். இது அவன் செய்தால் குற்றவாளி, அதை செய்யக்கூடாது என்று வாங்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்டுக்கட்டுதல் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக சொன்னார்கள். நீங்கள் ஒரு பொழுதும் யாரையும் இட்டுக்கட்டி விடாதீர்கள், அது ஒரு பாவமான செயல். இன்னைக்கு இஸ்லாமியர்களை யாரெல்லாம் எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே இட்டுக்கட்டுதல்.